7வது மாடிலேருந்து விழுந்திருக்காங்க சார். ஏதோ பார்ல வச்சு அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அவனை கொலை செஞ்சது ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார். காஞ்சி சங்கரமணத்தின் முன் அந்த கார் வந்து நிற்கிறது. காரிலிருந்து இறங்குபவர் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர். எந்தவித முன் அறிவிப்பும் இல்லை. அவர் வருகிறார் என்ற செய்தியும் இல்லை. மடத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கும் இங்குமாக அலைப்பாய்கிறார்கள். காரணம், அன்றைய மடாதிபதியான மகா பெரியவர் அந்த சமயம் மடத்தில் இல்லை. முதல்வர் என்றால் முறைப்படி பூரண கும்ப மரியாதை செலுத்தி வரவழைக்க வேண்டும். மடத்தில் உள்ளவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து பொன்மனம் கேட்கிறார், ஏன் இந்த பரபரப்பு? அவரிடம் தயங்கியபடியே விவரம் சொல்லப்படுகிறது. மகா பெரியவர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குடிலில் தியானத்தில் இருக்கிறார். இவ்வளவுதானே, அங்கே போய் அவரை தரிசித்துக் கொள்கிறேன். பதற்றமில்லாத பண்பட்ட வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு மீண்டும் காரில் ஏறிக்கொள்கிறார் மக்கள் திலகம். மகா பெரியவர் தங்கியிருந்த குடில் ஒரு குறுகிய சந்தில் இருந்ததால் காரிலிருந்து இறங்கியவர் எவ்வித பந்தாவும் இல்லாமல் நடந்து செல்கிறார் குடிலை நோக்கி. முதல்வரை வரவேற்ற அந்த முதிர்ந்த கனி, உன்னை உட்கார சொல்ல ஒரு இருக்கை கூட இங்கில்லை. அதனால் என்ன, இங்கே இந்த மடத்துக்கு நீங்கள்தானே முதல்வர் என்றபடி அவருக்கு எதிரே மண் தரையில் உட்காருகிறார் இதயக்கனி. இங்கே ஒரு விஷயம் பலர் அறிந்திருக்க நியாயமில்லை. தன் மனதுக்கு மிகவும் பிரியப்பட்ட ஒரு சிலரை தான் மகா பெரியவர் ஒருமையில் அழைப்பார். அந்த ஒரு சிலரில் எம்ஜிஆரும் ஒருவர். ஆசி வழங்கிய பின் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த அருள் ஞானி. நம்ம மனுஷா முருகனோட அரைப்படை வீடுகள் பழனி, திருச்செந்தூர், திருத்தணி என்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போக வேண்டியிருக்கு. அதுக்கு தேக சிரமம், கால விரயம், பண செலவுன்னு ஆகிறது. அறுபடை வீடுகளையும் ஒரே இடத்தில் பிரதிஷ்டை பண்ணும்படியா உன் ராஜ்யத்திலே ஒரு இடம் கொடுத்தால் என்றால் ரொம்ப நன்றாக இருக்கும். இவ்வளவுதானே, இந்த விஷயத்துக்கா என்னை கூப்பிட்டீங்க? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட போதும். நம் நெஞ்சம் எனும் மடத்தில் இன்றும் தங்குற இந்த மடாதிபதி அந்த சங்கர மடாதிபதியிடம் கனிவாக கேட்க, உன்னை நேரில் பார்க்கணும்னு ஆசை என்று பதில் தருகிறார் எதிலும் ஆசை வைக்காத அந்த முனிவர். நீ எங்கே, எப்போ, எத்தனை மணிக்கு போனாலும் ஜனங்க உன்னை பார்க்க ஆசையோடு சூழ்ந்துக்கிறாங்க. அதனால தான் அந்த இடத்துக்கு உன்னை வர சொன்னேன். அங்கே பாரு, அதற்குள்ளே உன்னை பார்க்க ஜனம் திரண்டுடுது. நீ கிளம்பு என்று அன்புடன் விடை தருகிறார் அந்த ஆன்மீக அருங்கனி. இப்படியாக உருவானதுதான் சென்னை பெசன்ட் நகரில் உருவாகியுள்ள முருகன் அறுபடை வீடு கோயில். எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றபோது யாராலும் விலைக்கு வாங்கப்பட முடியாத, யாருக்கும் தனியாக பிரார்த்தனை செய்யும் பழக்கம் இல்லாத அந்த பெரியவர் எம்ஜிஆர் ஒருவருக்காக மட்டுமே அவர் நலம் பெற வேண்டி பிரத்யேக பூஜை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.